திருச்சி டூருண்ட 2வது நாள் திருச்சி மலைக்கோட்டைக்கு போனோம். கோயில் நுழைவாயிலில் மகப்பேறு சுகப்பிரசவ பிரார்த்தனைக்கு பிரசித்தமானதுன்னு எழுதியிருக்கணும். நான் முதலாக ஒரு கோயில் இன்னதுக்குத்தான் பிரசித்தமானதுன்னு எழுதியிருக்கிறத இப்போ தான் பார்க்குறேன். இந்த 275 அடி உயர பிரமாண்டமான பாறை 3800 மில்லியன் வருடங்களுக்கு மேல் பழமையானதென்று சொல்லினோம். பழங்காலத்து மன்னர்கள் இந்த பாறையை குடைந்து கோயில்களை அமைத்துள்ளார்கள். பாறையின் அடியில் மாணிக்க விநாயகர் கோயிலும், நடுப்பகுதியில் தாயுமான சுவாமிகள் கோயிலும், உச்சியில் உச்சி பிள்ளையார் கோயிலும் அமைந்துள்ளன. நீங்கள் 437 படிகள் ஏறி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்களா திருச்சி நகருண்ட முழு அழகையும் கண்டு ரசிக்கலாம். தூரத்தில் காவேரி ஆறு, ஸ்ரீரங்கம் எல்லாமே பார்க்க தெரியும். ராக்ஃபோர்ட் டெம்பிளில் இருந்து நேராக ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். இந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலை திருவானைக்கோயில், அகிலாண்டேஸ்வரி கோயில் என்றும் சொல்லினோம். இந்த கோயிலுண்ட சிறப்பு என்னவென்றால் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீருக்குரியது. இந்த கோயிலுக்குள்ள கேமரா அலோடு இல்லை. எனக்கு இந்த கோயிலுண்ட உட்புற அழகு பழமையும் மிகவும் பிடித்திருந்தது. 3வது நாள் காலையில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலும் மிகவும் பிரசித்தமானதும் அழகானதும். அன்றைக்கு நிறைய மணித்தியாலங்கள் லைனில் நிற்க வேண்டி வருமென்றதால் கோயிலுக்குள்ளே போக சந்தர்ப்பம் கிடைக்கல. அங்கே இருந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். இங்கேயும் கேமரா அலோடு இல்லை. பிரம்மா சிவபெருமானை வணங்கி பாவ விமோசனம் பெற்ற ஸ்தலம் என்று கூறப்படுகின்றது. நிறைய பேர் ஜாதகங்களை இந்த கோயிலில் கொடுத்தெடுத்தால் விதி மாறும் என்ற நம்பிக்கையில் ஜாதகங்களுடன் வந்திருந்தார்கள். இதில் நான் முதல் நாள் பார்த்த ஸ்ரீரங்கம் கோயிலுண்ட வ்ளாக் லிங்க் கொடுத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.